வந்துட்டேன்னு சொல்லு, திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு. அது மாரி ஆடுனாருங்க எம்எஸ் தோனி. என்ன மாரி பேட்டிங்குங்க. எப்பா 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 எப்பா! நேத்து எம்எஸ் தோனி இல்லன்னா நேத்தையும் சிஎஸ்கே தோத்துருக்கும். சூப்பரா பேட்டிங் ஆடுனாரு. 11 பாலுக்கு 26 ரன் அடிச்சாருங்க. அவர் இல்லன்னா கஷ்டமா போயிருக்குங்க எம்எஸ் தோனி இல்லன்னா நேத்தி. ஆனா ஹேட்ஸ் ஆஃப் டு எம்எஸ் தோனி. கேப்டன்சியும் சூப்பரா பண்ணாரு. ஃபீல்டிங் செட் பிளேஸிங் சூப்பரா பண்ணாரு. பேட்டிங்கும் சூப்பரா பண்ணாரு. பவுலிங் ரொட்டேஷனும் சூப்பரா பண்ணாருங்க. அவர் ஏன் பெஸ்ட் கேப்டன்ங்கிறத மறுபடியும் ப்ரூவ் பண்ணிட்டாருங்க. எப்பா அப்பா அப்பா! நேற்று ஓவராலாக சிஎஸ்கே பவுலிங், பேட்டிங், ஃபீல்டிங், எஸ்பெஷலாக ஃபீல்டிங் சொல்லி ஆகணும். ராகுல் திரிபாத்தியா சூப்பராக கேட்ச் பிடிச்சாரு. தோனியோட ஸ்டெம்பிங்காக இருக்கட்டும், பவுலிங் ரொட்டேஷன் வந்து சூப்பராக பண்ணாருங்க எம்எஸ் தோனி. எப்பா அப்பா அப்பா! அவர் தாங்க ஐபிஎல்லே பெஸ்ட் கேப்டன். ஐபிஎல் பெஸ்ட் கேப்டனாக இருந்தாலும் சரி, இந்தியா ஹோல் கிரிக்கெட்கே ஏன் ஒரு பெஸ்ட் கேப்டன்ட்டு நேற்று தான் பார்த்துருப்பீங்க. அவ்வளோ ஃபீல்ட் பேஸிங்கு, அவ்வளோ பவுலிங் ரொட்டேஷனு, பேட்டிங்கு, எப்பா அப்பா குழந்தை எடுத்துட்டாருங்க நேற்று எம்எஸ் தோனி. லிட்ரலாக ஒரு ஆள் எம்எஸ் தோனி தாங்க ஜெயிக்க வச்சார் டீமை. அவர் தான் மேன் ஆஃப் தி மேட்ச் அவார்டு கொடுத்துருக்காங்க. நேற்று சூப்பராக பேட்டிங் ஆடினாரு. நேற்று மேட்ச் வந்து எல்எஸ்டியில் நடந்துச்சா இல்லை வந்து சென்னையில் நடந்துச்சானே தெரில. எங்கே திரும்பினாவும் ஒரே எல்லோ ஃபீல்ட்ரு இதாக தான் தெரிஞ்சிச்சு. க்ரௌடு ஃபுல்லாக எங்கே போனால் அவருக்கு அவ்வளோ ஃபேன் பேஸ் இருக்குது. ஸோ சாதாரண ஆள்லாம் இல்லைப்பா. என்ன மாதிரி ஒரு ஃபேன் பேஸ் வச்சுருக்காரு, என்ன மாதிரி ஒரு லிட்ரலாக வச்சுருக்காருங்க ஒரு கண்ட்ரோலில். இது மாதிரிலாம் கண்ட்ரோல் பண்ணுறதுனா யாராலையும் முடியாது லிட்ரலாக. நேற்று உண்மையிலே சிஎஸ்கே வந்து ஒரு சூப்பராக விளாண்டாங்க. டாஸை வின் பண்ணி பவுலிங் எடுத்தாங்க சிஎஸ்கே. சூப்பராக பவுலிங் போட்டாங்க. இப்போ எல்எஸ்டி வந்து 166 தான் அடித்தாங்க. பந்த் வந்து 63 அடித்தார். சூப்பராக ஆடினார். பந்து நேற்று அவங்க கேப்டனும் பேக் டு ஃபார்மு. ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தாங்க பந்த் அடிக்கலைன்ட்டு. ஆனால் பந்த் வந்து சூப்பராக ஆடினார் நேற்று. பந்த் மட்டும்தான் அடித்தார் 63 ரன்ஸ். வேறு யாராலையும் அங்கே அடிக்க முடியல. ஏன்னா பவுலிங் வந்து அவ்வளோ டைட்டாக போட்டாங்க. நம்ம சொன்ன மாதிரி கம்போஜ் சூப்பராக பவுலிங் போட்டாருங்க. எப்பா அப்பா அப்பா! கம்போஜும் கலீல் அகமதும் ஸ்டார்டிங்லேயே வந்து மார்க்ரமும் நிக்லஸ் புரானும் எடுத்துட்டாங்க. எல்எஸ்டிக்கு வந்து அவங்களோட பேட்டிங் தான் பெருசு. ஆனால் அவங்க பேட்டிங்கில் மார்க்ரமும் நிக்லஸ் புரானும் எடுத்துட்டாங்கனாலே அங்கே எல்லாம் முடிஞ்சு போயிடும் பேட்டிங்கு. அப்புறம் ஜடேஜா வந்து மித்தன் மார்ஷை எடுத்துட்டாரு. அதனால தான் இவ்வளோ பெரிய டோட்டல் வந்து கம்மியாக இருந்துச்சு. நேற்று ஒரு 10 ரன் எல்எஸ்டி 10-15 ரன் எக்ஸ்ட்ரா அடிச்சிருந்தாங்கன்னா நேற்று சிஎஸ்கேக்கு மேட்ச் வந்து டஃப்பாக போயிருக்கும். பரவாயில்ல, ஆனால் சூப்பராக பண்ணாங்க சிஎஸ்கே நேற்று. அப்புறம் ஓப்பனர் வந்து ஷஹீத் ரஷீத் சூப்பராக ஸ்டார்ட் பண்ணாருங்க. 27 ரன்ஸ் அடித்தார். டெபுட்டன் அவரும் ரச்சின் ரவீந்திராவும் வந்து பவர் பிளேயில் வந்து 59 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க. 59 ஃபார் 1. ரஷீத் வந்து அவுட் ஆகிட்டார். ஆனால் 2 பேரும் சூப்பராக ஸ்டார்ட் பண்ணாங்க பவர் பிளேவை. நேற்று மட்டுமே பவர் பிளேயில் வந்து 53 ரன்ஸ் அடித்தாங்க. அதுக்கப்புறம் ரஷீத் அவுட் ஆகிட்டார். பவர் பிளே முடியும் போது 59 ஃபார் 1 சிஎஸ்கே. சூப்பராக இருந்துச்சு நேற்று பேட்டிங் பார்க்கும்போது. என்ன இன்னும் அந்த 6 எபிலிட்டிலாம் இல்லை. அதையும் தோனி வந்து சொல்லியிருந்தார், எங்கள்கிட்ட 6 அடிக்கிற எபிலிட்டி கிடையாதுன்ட்டு பவர் பிளேயில். ஆனால் பரவாயில்ல, ரன் பாலுக்கு மேலே ஓவருக்கு வந்து 6 ஓவர்ஸ்க்கு வந்து 60 அடிக்கிறதுனா பரவாயில்ல. 10 ரன் பவர் பிளேயில் அடிக்கிறதுனா பெரிய விஷயம்தான். ஓவராலாக வந்து டீம் வந்து சூப்பராக கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. துபே மட்டும்தான் கொஞ்சம் ஸ்லோவாக ஆடினார். துபே இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஆடிருந்தாருன்னா இன்னும் மேட்ச் நல்லா போயிருந்துருக்கும். பரவாயில்ல, துபே நாட் அவுட்டாக 43ல் முடித்தார். பரவாயில்ல, சூப்பராக தான் துபே ஆடினார். கடைசி வரையும் நின்னார். எஸ்பெஷலாக தோனியை சொல்லி ஆகணுங்க. 26 ரன்னு 11 பாலில். அப்பா அப்பா அப்பா! ஸ்பின்னர்ஸ் மட்டும் போடல நேற்று. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எல்லாமே பொழந்து எடுத்துட்டாங்க. ஏன்னா ஸ்பின்னர்ஸ் போட்டிருந்தா இந்த சைடு துபே பொழந்திருப்பார். அதனால ரவி பிஷ்னாய்க்கு பந்த் ஓவரே கொடுக்கல. உண்மையிலே சொல்கிறேன், தோனி இல்லைன்னா நேற்று மேட்ச் ரொம்ப கஷ்டமாக போயிருக்கும். தோனியால் தான் நேற்று மேட்ச்சு ஜெயிச்சிச்சு. பிளேயர் ஆஃப் தி மேட்ச் நேற்று தோனி தான். 26 ரன் அடித்தார். சூப்பராக பேட்டிங் ஆடினார். தேங்க்ஸ் டு ரவி பிஷ்னாய் கேட்ச் விட்டதுக்கு தோனிக்கு. தோனி ஸ்ட்ரைட்டாக ஒரு ஷாட் அடிப்பார் கவர்ஸில், நேராக கையில் போய் உட்கார அது ரவி பிஷ்னாய் விட்ருவார். சூப்பராக நேற்று மேட்ச் போணுச்சு. நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சுங்க. அடுத்த மேட்ச் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு வந்து எல் கிளாசிக்கோ மும்பையோட சண்டே ஆடுறாங்க. அதில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். நேற்று மேட்ச் செம்மையாக இருந்துச்சுங்க. மகேந்திர சிங் தோனினா மகேந்திர சிங் தோனி தான்.